சிவகங்கை சீமையின் பாரம்பரியமிக்க தொப்பக்குளம் கடந்த சில ஆண்டுகளாக மாசுபட்டு பயன்பாடு அற்று கிடக்கின்றது. இதற்காக சிலர் செய்த முயற்சிகள் பலன் தரவில்லை. இப்போது தொப்பக்குளம் தண்ணீர் கழிவு நீரை போன்று உள்ளது. கோரை புல்கள் மண்டிவிட்டது. சிவகங்கை நகராட்சிக்கு புதிய ஆணையாளரை தமிழக அரசு கடந்த சில நாட்களுக்கு முன் நியமனம் செய்தது. புதிய ஆணையாளர் தனது பணியை செவ்வனே செய்து சிவகங்கை நகர மக்களின் நன்மதிப்பை பெற்று வருகின்றார். சீர்மிகு சிவகங்கை என்ற அமைப்பும் மற்றும் சில பொதுநல அமைப்புகளும் சேர்ந்து சனிக்கிழமை காலை தொப்பக்குளத்தை சுத்தம் செய்யும் பணியை ஆரம்பம் செய்தது. இந்த பணியில் சிவகங்கை ஆணையாளர் நேரடியாக சென்று மக்களோடு மக்களாக கழிவு நீரில் இறங்கி தொப்பக்குளத்தை சுத்தம் செய்யும் பணியை செய்து அசத்தினார். நகராட்சி ஆணையாளருக்கு அந்த பகுதி மக்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நாமும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். இந்த குளத்தில் உள்ள அசுத்தங்களை அகற்றி நாணல் புதர் செடிகொடிகளை அகற்றி தூய்மைப்படுத்தும் பணியை தவறாம ஒவ்வொரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை செஞ்சுட்டு இருக்கோம். இதுக்கு மாவட்ட நிர்வாகமும் உள்ளூர்ல உள்ள பொதுமக்களும் வர்த்தகர்களும் பிரமுகர்களும் எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னா இந்த 13 ஊரணிகள்ல ஒரு சிலவற்றையாவது நம்ம உயிர்ப்பிச்சு இதுல மழைநீரை சேகரம் பண்ணி இந்த ஊர்ல தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாத அளவுக்கு நம்ம எல்லாரும் செய்ய முடியும். அதுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சிவகங்கை சீமை செய்திகளுக்காக கண்ணன்.